கேங்ஸ்டராக இருக்கிற அஜித் தன்னோட மனைவி சொன்ன காரணத்துக்காக 18 வருஷம் ஜெயில இருக்காரு. தான் மகனின் 18வது பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயிலரோட உதவியோட முறைப்படி ஜெயில இருந்து வெளியே வராரு அஜித். இந்த சமயத்துல தான் ஸ்பெயின்ல இருக்கிற மகனை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அதுக்கப்புறமா அஜித் மகனை போதைப்பொருள் வழக்குல திட்டமிட்டு சிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதுக்கு காரணம் யாரு, அவங்களுக்கும் நமக்கு என்ன முன்பகை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஜெயில அடைக்கப்பட்ட தன் மகனை மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதையா இருக்கும். படத்தோட திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதியில பல்வேறு கோணங்கள்ல பயணிப்பது போன்ற உணர்வை கொடுத்தாலும் முதல் பாதியில உள்ள பல காட்சிகள்ல இருக்கிற பில்டப்கள் எல்லாமே டயலாக்ல இருக்கு. படம் மெல்ல மெல்லமா எலிவேஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஆக்ஷன் மோடுக்கு மாறுது. குட் மூட்ல இருக்கும் காட்சிகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ரசிகர்களுக்காக அஜித் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அந்த விஷயங்களை டயலாக்கா வச்சு ரசிக்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பேட் மற்றும் அக்லி ஆகிய போர்ஷன்ல அஜித் ரசிகர்களுக்கான மொத்த ட்ரீட்டையும் உள்ள வச்சிருப்பாங்க. குட் போர்ஷன்ல இருந்து பேட் போர்ஷனுக்கு படத்தோட கதை நகர்ந்து சிறிது நேரத்திலேயே ரசிகர்களுக்கான ட்ரீட் ஆரம்பிச்சிடும். ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு வெறித்தனமான அஜித் ரசிகர் அப்படிங்கிறத இந்த படம் மூலமா காட்டியிருக்காரு. திரைக்கதையில அவர் செய்துள்ள மேஜிக் அஜித் ரசிகர்களுக்கு விருந்துதான் அப்படின்னு சொல்லலாம். அஜித்தோட பழைய படத்துல உள்ள காட்சிகள்ல ரெஃபரன்ஸா வச்சு அமைக்கப்பட்ட காட்சிகளுக்கு ரசிகர்களுக்கான நீண்ட நாள் விரதத்திற்கு கிடைத்த பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கதாபாத்திரமும் பேசும் வசனங்கள் அப்ளாஸா அல்லது ஏன்னா இதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் ஏகே ஏகே ஏகேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படம் முழுக்கவே ஏகே ஏகே ஏகேவை வச்சு தான் எல்லாமே நடக்கும்.